எதை தின்னா பித்தம் தெளியும்னு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதனால நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காதா? ஏன் நாம பல பேருக்கு முன்னாடி ஒன்று குழந்தையா இருக்கிறோம், இல்லைன்னா நம்மளை நாம வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. நம்ம மற்றவங்கள மாதிரி ஏன் நம்ம இந்த உள்ளொன்று வச்சுக்கிட்டு புறமொன்று பேச தெரிய மாட்டேங்குது, இன்னும் சொல்ல போனால் பேசிக்கலி நடிக்க தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய விருச்சக ராசிக்கு இந்த 5 கிரக சேர்க்கை உங்களையும் சரியான நடிகராக மாற்றப் போகிறது, உங்களையும் சரியான நடிகையாக மாற்றப் போகிறது. இந்த முதல்வன் படத்தில் ரஜினி அர்ஜுன் சொல்லுவார் இல்லையா, ஒரு வசனம் சொல்வார், என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே கடைசியில் அப்படின்வார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள்கிட்ட இல்லாத குணங்களும் இந்த 5 கிரக சேர்க்கையில் சேரப்போகிறது. இந்த 5 கிரகங்கள் சேர்ந்ததுனால உங்கள்கிட்ட எந்த குணம் இல்லையோ அந்த குணம் இப்போ சேரும். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா லாபகமா, நீங்க எந்த குணம் இல்லைன்னு நினைச்சிட்டு ஏதோ கெட்ட குணத்தெல்லாம் கொண்டு வராதீங்க, அது இல்லை. இந்த உலகத்துல லாபகமா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எந்த குணம் தேவை? நடிப்பு. நான் சொல்றது புரியுதா? எதை யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, யாரை நம்பணும், யாருக்கிட்ட நம்பக்கூடாது, உண்மையான விசுவாசியா யாருக்கிட்ட இருக்கணும், யாருக்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய உள்ளுணர்வுகளை யாருக்கிட்ட சொல்லணும், சொல்லக்கூடாது. இதை எல்லாமே இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த 5 கிரகத்தோடைய சேர்க்கை இந்த வேலையை உங்களுக்கு செய்யும். அப்ப இது ஒரு நடிப்பு தானே, இதுல சக்சஸ் தானே. இந்த நடிப்பு இருந்தாதானே சக்சஸ் ஆகும். நான் எனக்கு நடிக்க தெரியாதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் லைஃப்ல எப்போ சக்சஸ் ஆகிறது? ஆடியன்ஸ் கை தட்டணும்னு ஆசைப்படுறோம், அப்ப சிறப்பா நடிக்கணும் இல்லை. நான் இடையில ஒரு டிவி ஷோ ஒன்று பார்த்தேன், அதில் கூட சொல்லுவாங்க, ஒரு அம்மா ஒன்று கேட்பாங்க, நீங்கள் குக்கிங் பண்ணும்போது இந்த பூண்டு பல்ல என்னமோ ஒன்று அதை போட்டால் உடனே செதறுது, நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நடக்க மாட்டேங்குது. அப்போ அந்த அம்மாவே சொல்லுவாங்க, இது நான் 4-5 டேக் எடுத்து பண்ணங்க, அது உங்களுக்கு எடிட்டிங்கில் வரும் அப்படின்வாங்க. அப்போதான் அந்த அம்மாவுக்கே தெரியும், எதிராளி அம்மாவுக்கே, நம்ம நிறைய டேக் எடுத்து பண்ணாதான் அந்த விஷயம் வரும் அப்படின்னு. அப்போ விருச்சிக ராசிக்கு இது டேக் எடுத்து பண்ற டைம். முதல்ல நம்ம மனசுல பட்டதெல்லாம் பேசணும், மனசுல உள்ளதெல்லாம் ஓப்பனா பேசணும். இப்போ யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி கொண்டு வரணுங்கிறத பிளான் பண்ணி பேச போறீங்க, பிளான் பண்ணி நடக்க போறீங்க. ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பி போயிடுவீங்க. இதுதான் விருச்சிக ராசி. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கா, உங்க பிரச்சனையை கூட நீங்க நினைக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்காக அந்த ஒர்க்கிங் ஒரு பார்ட்னரா, அதே மாதிரி அவங்களோட துன்பத்துக்கு கை கொடுக்கிறவரா இருந்தீங்க, இப்ப யோசிப்பீங்க. இதான் இந்த 5 கிரகத்தோட சேர்க்கை. யோசிக்கணும். இப்ப யோசனை நிறைய வரும், என்ன பேசணும், என்ன உதவி செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்கணும். ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அந்த நேரத்துக்கு போவீங்க, இப்ப பிளான் போட்டுருவீங்க. இதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி போயிருப்பீங்க, இப்ப இனிமே அந்த நேரத்துக்கு தான். ஏன்னா சொசைட்டில இப்படி வந்துடலாம், அப்படி வந்துடலாம், இப்படி போயிடலாம், அப்படி போயிடலான்னு பல பேர் உங்களுக்கு கனவை ஏற்படுத்தி கதை சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்க. இப்பதான் இந்த 5 கிரகத்தோட சேர்க்கையினாலதான் நாம இவ்வளவு நாள் சில பேருக்கு கைப்பாவையா இருந்திருக்கோன்னு தெரிய வரப்போகுது. ஆனா கடவுள் கைவிடல, சித்தர்கள் கைவிடல, நீங்க கும்பிடுற சாமி கைவிடல. உங்களை பல நேரங்களில் சுவாமி உங்களை பிடிச்சி இழுப்பாரு, ஆனா உங்களுக்கு புரியாது. நீங்க கடவுளை விட எதுக்கு இருக்கிற மனுஷனை நம்பிடுவீங்க, அவங்களுடைய எண்ணத்தை உங்க எண்ணமா ஆக்கிக்கிட்டு உள்ள போயிடுவீங்க. இப்ப அதெல்லாம் மாறி
கடவுளோட எண்ணத்தை புரிஞ்சு உங்களுக்கு தனி பிம்பத்தை உருவாக்குற நேரம். அதிலும் உங்களுடைய ஹாரோஸ்கோப்ல இந்த ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க, செக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல உங்க கிரகங்கள் அடிப்படையில் விருச்சகத்துல சந்திரன் நீசம், ராகு கேது உச்சம் இல்லையா? அந்த ராகு சாதகமா இருந்துட்டார்னா எல்லா படைகளிலும் நீங்கள் வெல்ல முடியும். இப்படை தோற்பின் எப்படி வெல்லும்? இந்த வசனம் இப்ப உங்களுக்கு தான். ஆனா ராகு வீக்கா இருக்காருன்னா கவனமா இருக்கணும். அப்ப அந்த 5 கிரகத்துடைய சேர்க்கை உங்க ஹாரோஸ்கோப்ல ராகு சகாயமா இருந்து சந்திரன் சகாயமா இருந்தால் நீங்க தைரியமா போரில் ஜெயிக்கலாம், போரில் வெல்லலாம். எதிர்க்கிறதுக்கு தயாராகுங்க, நடிக்கிறதுக்கு தயாராகுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று, துர்கா பரமேஸ்வரி அதிகமா வழிபாடு பண்ணுங்க. சக்தி பீடம், எத்தனை சக்தி பீடத்துக்கு போக முடியுமோ அத்தனை சக்தி பீடம் போய் வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம். நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா? என்ன காரணம்? கிரகநிலைகளுடைய மாற்றம். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது, நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கிரக பெயர்ச்சி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு கிரகம் வீக் ஆயிடுச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையில தெரியும். நல்ல பரபரப்பா வாழ்க்கையில் இயங்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சண்டை, சம சண்டை நாரும், வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடும். ஒரே ஒரு ஃபோன் தான் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஏண்டா இந்த ஃபோன் வந்தது, நம்ம ஏண்டா இந்த வார்த்தையை விட்டோம் அப்படின்னு. நல்ல பொசிஷன், நல்ல போர்ஷன், நல்ல லைஃப் போயிட்டு இருக்கும். பண நெருக்கடி வந்துடும். பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும். முடியாது. சில பேர்லாம் கடனையே அடைக்க முடியாம இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்ற அளவுக்குலாம் வரும். இதை விட என்னன்னா, ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடல் நலங்கள்ல மிகப்பெரிய கோளாறு ஏற்படும். இப்போ இம்மிடியேட்டா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஹாரோஸ்கோப் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா பார்த்துக்கிறது நல்லது. எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா, ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்றதுக்கு தான் ஹாரோஸ்கோப், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம விதிய முன்னெச்சரிக்கை இல்லை. இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி, ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத, வேலையை விட்டு மாறாத, ஏதோ ஒன்று ஹாரோஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார். இந்த கிரகநிலைகளை வைத்து இதை நம்ம கேட்கணும். இதுதான். அப்போ நமக்கு நட்டமே வராது, பொருளாதார நட்டம் வராது, வீட்டில் நட்டங்கள் வராது, பிரச்சனைகள் வராது. எது எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கிறத அஸ்ட்ராலஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு.